வணக்கம், நான் சுரேஷ். இன்றைக்கு என்னதை பற்றி பார்க்க வேண்டாம், கிருஷ்ணா தம்பியை பற்றி தான். நேற்று வீடியோ செய்கிறதுக்கு டைமும் இல்லை. அதுக்கு முதல்ல பார்த்துருப்பீர்கள், மே 18 இது வீடியோ அதை போட்டுட்டு வேலையில் நிற்கிறதால் டைம் இல்லை, நாங்கள் ஒன்றும் போடவில்லை. நேற்று எங்களோட பால்ராஜன்னையின் நினைவு நாள், அதுக்கு அஞ்சலி செலுத்தும் நினைவு. அது காரணமாக அந்த வீடியோவில் இதில் பதிவிட முடியாது. முன்னாடி சில வீடியோவில் பதிவிட்டிருந்தாங்க, அதில் சில பிளாக் பண்ணப்பட்டிருந்தது. இது விடலாமோ தெரியாது யூடியூப் சேனலில், அது விடையில. இன்றைக்கு பார்ப்போன்றது கிருஷ்ணா தம்பியை பற்றி தான். கிருஷ்ணா தம்பியை பற்றி என்ன, அவர் யூரோப் வந்துட்டார். நீங்கள் இதுக்கு முதல் நாள் கிருஷ்ணா தம்பி வந்தது சந்தோஷத்தில் நான் ஒரு வீடியோ விட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து சில நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அப்போ நாங்கள் இந்த தொடர்பு கிடைச்சா நாங்கள் போய் பார்ப்போம்ண்டு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் என்று இருந்தோம். ஆனால் இன்னும் தொடர்பு நமக்கும் கிடைச்சா நாங்கள் இங்கே இருக்கும்போது போய் பார்க்கலாம். ஏனென்று நாங்கள் யூரோப்பில் இருக்கிறபடியே சந்தர்ப்பம் இருக்குது. அவரோட தொடர்பு இன்னும் கிடைக்கல. அவரோட வீடியோ எங்கே நிற்கிறேன்னு போட்டால் பிறகு அவற்றை வீடியோவை பார்த்துட்டு தொடர்பு கிடைச்சால் போய் பார்ப்போம். அது இருக்கட்டும். நாங்கள் அந்த சந்தோஷமாக அந்த வீடியோ போட்டதுக்கு ஒரு சார் நமக்கு எடுத்து, நீ என்ன கிருஷ்ணா தம்பியை பற்றி கதைக்கிறேன். அப்படி நான் கடையில் நின்று கொண்டிருந்தேன். நான் கடையில் அப்போ வியாபாரம் போய் கொண்டிருந்தேன். சனவும் வந்து கொண்டிருந்தேன். அப்போ கோலண்டு வந்தது பார்க்காண்டு யாருன்னு தெரியல. ஆன்சர் பண்ணிவிட்டேன். ஒன்றும் செய்யலாம் விட்டு. அப்போ சொல்லுங்க என்ன அவர் கொஞ்சம் பாவிச்சிருக்கா போல எனக்கு. கண்டவாட்டு பேசினார். இந்த கிருஷ்ணாண்ட நானும் கிருஷ்ணாண்ட எத்தனை கிருஷ்ணா இருக்குது அப்படி இப்படின்னு நானும் தெரியாத மாதிரி கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் என்ன குழப்படி என்று சொல்லுங்கோண்ட நான் சொன்னேன். அப்படி இப்படி என்று கணக்கை கதைச்சு கொண்டு போய்கொண்டிருக்கும்போது கெட்ட வார்த்தைகள் பேசப்பட்டு கொண்டிருந்தது. அப்போ அவருடைய ரெக்கார்டிங்குகளும் இருக்குது. வேணுமென்ற ஒரு சின்ன துண்டு போடலாம். ஏன்னா மிச்சம் போட இயலாது. அந்த வார்த்தைகள் நீங்கள் கேட்க முடியாது. உண்மையிலே கேட்குறோம். நாங்கள் கிருஷ்ணா தம்பியை நேசிக்கிறோம், நாங்கள் போய் பார்க்க போகிறோம் என்றால் புரியாத நீங்கள் பேசாமல் இருக்கலாம் தானே. 6 பேரோ அதெல்லாம் பேர் சொல்ல விரும்பலை என்றிருக்கார். அது என்னை அறிஞ்சவராக தான் இருக்கணும். அப்போ என்ன எந்த பேரை கேட்டுட்டு நான் அவன் சொல்லிவிட்டு கடையில் வியாபாரம் செய்துட்டு அப்போ போகணும் அவுட் மேக்கில் தான் விட்டுருந்தேன். அப்போ அதை கேட்டது வியாபாரத்தை பார்த்து கொண்டிருக்கும்போது தான் இப்படி கேள்விகள் ஒழும்பி இருந்தது. அப்போ உண்மையில் உங்களுக்கு பிடிக்கலையென்றால் நீங்கள் விலத்தி போகலாம், யார் எவராக இருந்தாலும். இப்போ நான் தன்மையில் எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் கிருஷ்ணா தம்பி இந்த வீடியோ பார்க்குறோம். நாங்கள் அவரை பிடிச்சிருந்தது, நேசிக்கிறோம். அவரை வீடியோ பார்க்குறோம். நாங்கள் போய் சந்திக்காதோ அது எங்களை தனிப்பட்ட விருப்பம். இப்படி எங்களை நீங்கள் ஊனெடுத்து வேற்றுறதோ இதுன்றதோ அதுக்கு நாங்கள் எப்பவும் பயப்பட மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் நேர்மையான இந்த ஒரு நல்ல விஷயம் செய்கிறதோ அவர்களின் பக்கம் நாங்கள் எப்பவும் ஆதரவாக இருப்போம், அவர்களுடன் சேர்ந்து பயணிப்போம் என்று நான் சொல்லுகிறோம். நீங்கள் கிருஷ்ணா தம்பியை போய் சந்தித்தால் பார்ப்போமோ அப்படி இப்படின்னு கணக்கை கதைச்சிருந்தீர்கள். நாங்கள் சந்தித்து அந்த வீடியோ உங்களை விடுவோமோ. ஏனென்றால்
வேண்ட கருத்துக்கு அது இன்னும் தொடர்பு கிடைக்கல. அவர் இன்னும் யூரோப்பு தான் நிற்கிறார். ஆனால் நின்றாலும் அவருடைய வீடியோ வந்த அப்புறம் தான் மிச்ச பதில் தெரியும். அதுதான் இன்றைக்கு கிருஷ்ணா தம்பியை பற்றி கதைப்போன்னு சொல்லியிருந்தோம். உண்மையில் அவர் எயிலால் அவர் வீடியோ விட்டுட்டு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறார். அவர் விரும்பின உறவுகள் இன்றைக்கும் நேசித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிலர் உங்களை பிடிக்கலைன்னா அது காரணத்தை சொல்லுங்க, இல்லாட்டி என்ன பிரச்சனை என்று கேட்டிருக்கலாம் தன்மையாக. அவர் கெட்ட வாசைகள்னால் பேசினது நமக்கும் பொறுக்கையில். ஆனால் அதை ஃபுல்லாக அதில் போட்டு காட்டையில் அது அப்படி வார்த்தைகள் கூட அதில் 2 வசனத்தை ஒன்றுமண்டால் உங்களுக்கு போட்டு, ஏனென்றால் நீங்கள் நான் உங்களோட சேர்ந்து பயணிக்கிறோம், எங்களை கிருஷ்ணா தம்பியை நேசிக்கிற உறவுகள்லாம் எம்முடையும் நல்ல மாதிரி சொல்லிக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் உங்களுக்கும் இதை எப்படி நடந்தது, அதுக்காக மிரட்டலுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு நான் அந்த சின்ன காணொலியை இதில் ஆட் பண்ணி வரேன், நீங்கள் பாருங்கள். ஒரு ஒன்றுமில்லை, இத்துடன் முடிச்சு கொள்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு டைம் இல்லாததில் கணக்க வீடியோ போடுறதில்லை. ஓகே, இதில் புல சரி இருந்தால் மன்னிச்சு கொள்ளவும், சரி புல இருந்தால் மன்னிச்சு கொள்ளவும். இத்துடன் முடிச்சு கொள்கிறோம். இந்த சின்ன காணொலியை பாருங்கள். என்னன்னு சொல்லாம குழப்படியா விளங்கலையாண்டா? நீங்க என்னன்னு சொல்லாம விளங்காம சொன்னா விளங்குதா? நான் என்ன பிரச்சனை சொன்னான்னு சொன்னா தானே தெரியும். நான் வேலை செய்தவனே சொல்லுங்க விஷயம். அண்ணா விஷயத்துக்கு வாங்க. ஓ சொல்லு, சொன்னா தான் அண்ணா ஒரு புளியன்னு சொன்னால் அதை சொன்னா தான் ஏற்றுக்கொள்ளலாம். புளிய சொல்லாம ஏற்றுக்கொள்ளுங்க என்னத்தை சொல்லுங்க. புளியன்னு சொன்னா இன்னும் புலா விட்டுனாங்கன்னு சொன்னா நாங்க அதை திருத்தி கொள்ளலாம் தானே. கிருஷ்ணாண்ட எந்த கிருஷ்ணா? அண்ணா கிருஷ்ணான்றதே இந்த கிருஷ்ணான்னு சொன்னா தான் தெரியும். உங்களுக்கு எந்த கிருஷ்ணாவோட எனக்கு ஒரு தரம் பிரச்சனை இல்லையா? நீங்களாம் கேக்குறீங்க பிரச்சனை. அண்ணா இந்த கதைய இந்த மலர்த்தாமல் அண்ணா நீங்கள் கேட்டதுக்கு கேள்வியா? நீங்க கேட்டீங்களா அண்ணா கிருஷ்ணாண்ட இந்த கிருஷ்ணா அதை விவரமா சொல்லியில கேட்கணும். கிருஷ்ணாண்ட கன கிருஷ்ணா இருக்கு. நீங்கள் யாருன்னு சொல்லாம கதைச்சான்னா விளங்குது அண்ணா. நாங்க அப்படித்தான் நாங்கள் ஆரியன் எடுத்துக்கொள்றோம். அடிச்சு மண்டல உடச்சிட்டு போட